வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரீபாலிஷ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு டோர் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணும், ஃபர்னிச்சர் ஒரு நல்ல ஃபினிஷிங் வரணும், எப்போத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வுட் பாலிஷ் ப்ராப்பராக பண்ணணும். ரீபாலிஷ் பற்றி நம்ம இதில் வீடியோவில் பார்க்கலாம். ரீபாலிஷ் பார்த்திங்கன்னா இந்த டோர் பாருங்கள், கருத்து போய்க்குது, தண்ணி பட்டு அந்த இடமே மக்கி போய் அந்த பாலிஷ்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாத அந்த அனல் படுறதுனாலையும் மரம் நல்லா கருத்து போயிருக்குது. இதை அப்படியே டைரெக்டாக வுட் பாலிஷ் அப்ளை பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா, நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாலும் மறுபடியும் மேலே விட்டமாக பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும், மேலே ஷைனிங்காக இருக்கும், உள்ளே பார்த்தாக்கா அப்படியே அழுக்காகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பழைய பாலிஷ்லாம் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும். மூளை முடுக்கலாம் தேய்ச்சா வராது. இது மாதிரி எதனா வால் தகடு எடுத்து இது மாதிரி சுரண்டிக்குங்க. அந்த மூளை முடுக்கெலாம் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி அதுக்கு மேலே சீலர் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வுட் பாலிஷை அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு புதுசு மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். டைரெக்டாக வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் அது மாதிரி ஃபேட் ஆகாமல் இருக்கணும். ஃபேட் ஆகாமல் இருந்தால் மேலே டைரெக்டாக பாலிஷ் அப்ளை பண்ணாங்க உங்களுக்கு புதுசு மாதிரி ஆயிரும். இது போட்டு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் அது மாதிரி சீவி தேய்ச்சி போடுற மாதிரி இருக்குது. அதுவே இவங்க ஒரு 5 வருஷத்துக்குலாம் பாலிஷ்லாம் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே பாலிஷ் போட்டிருந்தா இவ்வளோ வேலை சீவி தேய்ச்சி பண்ணுற மாதிரி வேலையே இருக்காது. ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஒரே நாள் வேலை முடிய வேண்டியது இப்போ 2 நாள் வேலையாக. ரீபாலிஷ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எப்படின்னா, இதுமாரி ஹேண்ட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் கூட தேய்ச்சிட்டு ஒரு கோட்டு சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ரீபாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு 5 வருஷத்துக்குலாம் அதாவது வெயில் மழை படுது அப்படின்னா அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே போயிடும். வெயில் மழை படுறதெல்லாம் அந்த பாலிஷ்லாம் போடக்கூடாது. உள்ளே இருக்கிறதுக்கு ஹேண்ட் பாலிஷ் போட்டுக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெளியே பியூ பாலிஷ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிறது மட்டும் ஹேண்ட் பாலிஷ் பண்ணிக்கலாம், பட்ஜெட் கம்மியாகும். அவுட்ரு நீங்கள் என்ன தான் ஹேண்ட் பாலிஷ் போட்டாலும் 10 கோட்டு 5 கோட் போட்டால் கூட ஹேண்ட் பாலிஷ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட தாங்காது. அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக வரும். ஹேண்ட் பாலிஷில் பவர் கம்மியாக இருக்கும். அவுட்டில் பியூ பாலிஷ் எக்ஸ்டீரியர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும், உங்களுக்கு நல்லா லைஃப்பும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களே ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.